யாரு? சார் குட் மார்னிங் சார். சார் ரோஹித் பேசுகிறேன் சார். சார் மேனேஜர் சொல்லியிருந்தாலும் சார் ட்ரைனிங் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன்னு. ஓ நீயா? சார் ஆமாம் சார். சார் எங்கே சார் வரணும்? நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், வந்துரு. சரி ஓகேங்க. டீ சாப்பிட்றியாடா? நான் 2 டீ. சரி ஆரம்பமேவா? ஏன்டா நிக்கிற? உட்காரு. சரிங்க சார். இன்னும் என்ன ஒன்று காத்திருக்காரோ? சரி எங்க சார் போகிறோம்? சார்லாம் வேணாம், பேர் சொல்லியே கூப்பிடு. சரி கிருஷ்ணன், இன்னைக்கு எங்கே போகிறோம்? இல்லை, நீ அண்ணானே கூப்பிடு. சரிங்கண்ணா. என்ன ஒன்று தேங்க்ஸ்ண்ணா. இன்னைக்கு ஒரு நாள் என் கூடயே சுத்து, வேலை என்னன்னு தெரிஞ்சிடும். கூட யூஸ் பண்ணுமா? சரிதான், சரிங்கண்ணா. ஹே ரேங்க்ஸ். ஏய், என்னாச்சு? வீட்டில் சமைக்கலையா? கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க, அதுவும் தனியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஓ ஏ காயு, இங்கே ஒரு நிமிஷம் வாயேன். ஒரு நிமிஷம். சரி ரேங்க்ஸ், பாருங்க நான் வந்துடுறேன். ஹலோ ரேங்க்ஸ், சொல்லுங்க ரேங்க்ஸ். காயு, எங்கே இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்க ரேங்க்ஸ். ஏன், என்னாச்சு? இல்லை, ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனேன், வண்டி சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அதான் நீ பக்கத்தில் இருக்கியான்னு கேட்க கூப்பிட்டேன். ஐயோ, நான் வேற வீட்டுக்கிட்டே வந்துட்டேனே ரேங்க்ஸ். ஓ அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிறேன் காயு. ரேங்க்ஸ், அண்ணாக்கு கால் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை, இனிதான் கூப்பிடணும். சரி, நான் பார்த்துக்கிறேன் காயு, பிரச்சனை இல்லை. ஓகே ரேங்க்ஸ், வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. ஹலோ. ஹலோ. என்ன சொல்லு? இல்லை, ஆஃபீஸ் கிட்ட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நீ வந்து பிக் பண்ணிக்க முடியுமா? ஏய், என் டிவிஷனில் இன்னும் ஒர்க் முடியல. நீ பேசாமல் ஒன்று பண்ணு, கேப் புக் பண்ணி வந்துடு. வண்டியை கூட அப்புறம் எடுத்துக்கலாம். உன்கிட்ட வர முடியுமா முடியாதான்னு கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, ஆப்ஷன்ஸ் கொடுக்காத. ஏய், உண்மையாகவே எனக்கு இன்னும் ஒர்க் முடியல. எனக்கு ஒன்றுனா மட்டும் உனக்கு வேலை தீரவே தீராதுல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஆச்சு என்னோட எமோஷன்ஸை சீரியஸா எடுத்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருக்கியா? என்னோட எமோஷன்ஸை சீரியஸா எடுத்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருக்கியா? தோத்துறீங்களே. கரெக்டா ஆரம்பிச்சா எங்க இப்ப வந்து வரப்போகுதுன்னு தான் நான் பார்ப்பேன். வேட்டையன் தலைவர் எடுத்துக்கிட்டாரு, வேட்டையன் 2 நாங்க வரோம்.
ஏய் இப்ப எதுக்கு எல்லாத்தையும் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், உன்கிட்ட எதுவும் பேசுனேனா? ஏய் எனக்கு உண்மையாலுமே வேலை இருந்தது, அதனால தானே வர முடியல. அதை சொன்னா உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? எனக்கு நான் மட்டும் உனக்கு எப்பவுமே வேலை ஏதாவது வந்துருமே. ஆமா, நான் ஒன்னும் அங்க சும்மா உட்காந்துருக்கேல, தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது சீனியர், எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க என்ன பண்றீங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க